எங்க காலேஜில சிம்போசியம் எப்படி போச்சுன்னு சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்யூச்சர்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலேஜ் உள்ள கால எடுத்து வச்ச உடனே, "என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது நம்ம காலேஜா?" அப்படின்னு இருந்துச்சு. பார்க்க காலேஜ் மாதிரியே இல்ல. திருவிழா மாரி இருந்துச்சு. டெக்கரேஷன்லாம் வந்து நெறைய பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் டிஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் பரபரப்பா ஈவென்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் டெக்கரேஷன்லாம் சும்மா தீவிரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ரகரகமா விதவிதமா பைக்கு, காருன்னு எடுத்துட்டு வந்து சும்மா தெறிக்க விட்டாங்க. மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்தாங்க. பைக் ஸ்டாண்ட், கார் ஷோலாம் செம்மையா பண்ணாங்க. இதில மெக் டிபார்ட்மெண்ட் இன்னும் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் மெஹந்தி ஈவெண்ட்ல கோஆர்டினேட்டரா இருந்தேன். அதனால எல்லாத்தையும் என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பைக் ஸ்டாண்ட், கார் ஷோலாம் ஒரு பக்கம், கிராக்கர் சவுண்ட் ஒரு பக்கம், டிஜே சவுண்ட் ஒரு பக்கம், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஈவென்ட் நடத்துறது ரொம்ப கஷ்டம். கால்ல சக்கரம் மட்டும் தான் கட்டி விடல. அப்படி ஓடிட்டு இருந்தோம். ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டோம். காலேஜ் உள்ள நெறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. பிரியாணி, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், வேஃபர், பர்கர், ஐஸ்கிரீம், ஜூஸ், பாவ் பாஜி. லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. அழகே பொறாமைப்படும் பேரழகியான ஸ்ருதிகாசன் மேம் தான் சீஃப் கெஸ்டா வந்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் காலேஜில் படிக்கிறவங்கலாம் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ரேம்ப் வாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான டிஜே கௌதம் தான் டிஜே போட்டாங்க. நல்லா ஆடு ஆடுன்னு ஒரு ஆட்டத்தை போட்டாச்சு. ஓவராலாக 9:30க்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன, உங்கள் காலேஜில் சிம்போசியம் எப்படி போகும்னு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.